ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டோடையும் வீக்லி அனலிசிஸை மந்த்லி வைஸும் வீக்லி வைஸும் டெய்லி வைஸும் அனலைஸ் பண்ணி என்ன மாதிரியான பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு, எந்த இடம் பிரேக் அவுட் ஆகிறப்ப நமக்கு வந்து அப் ட்ரெண்டில் மூவ் ஆகும், எந்த இடம் பிரேக் அவுட் டவுன் ஆச்சுன்னா டவுன் ட்ரெண்டுக்கு மூவ் ஆகும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோட மந்த்லி கேண்டில். நிஃப்டியோட மந்த்லி கேண்டிலில் நான் என்ன பண்ணுறேன், ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறேன். ஓகேங்களா, அதேமாரி பாட்டம் டு பாட்டம் கனெக்ட் பண்ணுறேன். இப்போது இது நமக்கு வந்து மூவ் ஆகிட்டு இருக்க பேட்டர்ன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னு. ஒரு லோ, ஒரு ஹை, ஒரு லோ, எகெயின் இப்போ ஹை இந்த ரீஜனில் இருக்குது. இது எகெயின் இந்த ஹையை போய் ரீச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக உண்டு. இதே வந்து இறங்குச்சு அப்படின்னா நமக்கு வந்து சப்போர்ட் எடுக்கிற ஜோன் எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வரைகிறேன் பாருங்கள், இந்த இடம். ஓகேங்களா, இது வந்து ஓவரால் சப்போர்ட்டு. அது வந்து 16,800 ரீஜனு. ஓகேங்களா, இப்போ சேனல் வைஸ் சப்போர்ட் எடுக்கணும். இப்போ நம்ம போயிட்டுருக்கல பேட்டர்னு, அந்த பேட்டர்ன் வைஸ் சப்போர்ட் எடுக்கணும்னா இங்கே பாருங்கள், அந்த இடம் எதுனா நமக்கு இங்கேருந்து இறங்குச்சுன்னா இது வரைக்கும் வரலாம். இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்க சான்ஸ் இருக்குது. அது வந்து 17,500 வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அது நான் எதை பேஸ் பண்ணி வரைகிறேன்னா, இந்த இடத்தோட லோவும் இந்த டோஜி கேண்டில் ப்ளஸ் இந்த கேண்டிலோட பாட்டம் ப்ளஸ் இந்த லைனோட கிராஸ் லைனோட சப்போர்ட். ஓகேங்களா, 17,500 வரைக்கும் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, நம்ம அப்படியே வீக்லி கேண்டில் பார்த்துடலாம். வீக்லி கேண்டில் என்ன மாதிரியான பேட்டர்ன் போயிட்டுருக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வீக்லி கேண்டில். வீக்லி கேண்டிலில் இப்போ நமக்கு ரிவர்ஸ் ஆன ஜோன் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோனில் தான் ரிவர்ஸ் ஆகி மூவ் ஆகி போயிட்டுருக்கு. ஓகேங்களா, இந்த இடம் சப்போர்ட்டு, இந்த இடம் சப்போர்ட்டு, இது சப்போர்ட்டு. ஓகேங்களா, இப்போது இதுக்குள்ளார நான் ஒரு ட்ரெண்ட் லைன் வரையிற பாருங்க. அந்த ட்ரெண்ட் லைனோட மூமெண்டம்குள்ளே மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். நான் வந்து இந்த ஹை டு ஹை கனெக்ட் பண்ணுறேன். அதே மாதிரி பாட்டம் டு பாட்டம் கனெக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், இது ஒரு சேனல் மூமெண்டமாக இருக்குது பாருங்கள். ஒரு லோ, ஒரு ஹை, லோ, எகெயின் இது வந்து ஹையை நோக்கி மூவ் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த ஆல் டைம் ஹை லெவலில் வந்து ஒரு கன்சல்டேஷன் நடந்து எகெயின் ஹையை போய் ரீச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடம் ஆல் டைம் ஹை லெவல் வரைக்கும் வந்துட்டு அங்கேருந்து திரும்பி ரிவர்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, இப்போ நம்ம டெய்லி கேண்டிலில் போயிட்டு என்ன மாதிரியான பேட்டர்ன்ஸ் இதுக்குள்ளார இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நிஃப்டியோட டெய்லி கேண்டில். நிஃப்டியோட டெய்லி கேண்டிலில் நமக்கு இந்த இடம் வந்து ஒரு ட்ரெண்ட் லைனு. ட்ரெண்ட் லைனோட ரெசிஸ்டன்ஸ் லைன்லேருந்து பிரேக் அவுட் ஆகி ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் மூவ் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா, அதே நேரத்தில் இது என்னோட அனாலிசிஸ் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு புரியும். இது வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ இங்கே இறங்கிட்டு இருக்கதும் இந்த நெக் லைன் போகிற லைனுக்கும் வந்து டச் ஆகிட்டு எகெயின் புல் பேக் ஆனால் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இங்கே பாருங்கள், இந்த நெக் லைனும் இந்த நெக் லைனையும் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஓவராலாக நிஃப்டி வந்து டவுன் ட்ரெண்டில் இறங்குச்சுன்னா சப்போர்ட் எடுக்கிற ஜோன் எங்கே இருக்குன்னா இந்த லெவல் தான் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து 17,950 to 960 இந்த ரீஜனுக்குள்ளே தான் வந்து நிஃப்டி சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இந்த இடம் பிரேக் அவுட் ஆச்சுன்னு வச்சிங்களேன், கீழே வந்து அடுத்த சப்போர்ட்டாக நமக்கு வந்து இந்த லைன் அது வந்து 17,560 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, பட் இந்த இடம் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக நமக்கு ஆக்ட் ஆகி திருப்பி எகெயின் அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையாவே இருக்குது. ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், திருப்பி இந்த இடத்துல வந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைகிறேன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு சப்போர்ட் ஜோன் இருக்கிற இடத்த இங்கே பாருங்கள், இந்த லைனும் பிரேக் டவுன் ஆகுதுன்னு வச்சிங்களேன். இந்த பாருங்கள், இங்கே ப்ளஸ் இந்த இடம், இந்த ஜோனு ப்ளஸ் இந்த ஜோனு. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு இறங்குச்சு டவுன், இந்த ஹெட் அண்ட் ஷோல்டரோட நெக்லைனுக்கு கீழே இறங்குதுன்னா இது வந்து 17,960 ரீஜன் சொன்னேன்னா, இதுக்கு கீழேயும் டவுன் ஆச்சுன்னு வச்சிங்களேன், 17,780 வரைக்கும் கீழே டவுன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அடுத்தடுத்த சப்போர்ட் இதுவாக ஆக்ட் ஆகும். இதே வந்து நெக்ஸ்ட் வீக்கில் ஹை மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து 18,440க்கு மேலே மூவ் ஆகிறப்ப நல்ல அப் ட்ரெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துக்குள்ளேயே நெக்ஸ்ட் வீக்கு கன்சல்டேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கும். ஏன்னா இந்த இடம் பாருங்கள், இங்கே ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சி உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த இடம் ரெசிஸ்டன்ஸு, ஒரே நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த இடமும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி கரெக்டாக இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு ரிவர்ஸ் ஆகுது. இப்போ இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னுக்கு நெக் லைன் எடுத்து புல் பேக் ஆச்சுன்னா ஒரு நல்ல அப் ட்ரெண்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சப்போஸ் டவுன் ஆச்சுன்னா இதுக்கு கீழே இங்கே இறங்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அப்படியே பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ் பார்த்துடலாம்.
நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட மந்த்லி கேண்டில். பேங்க் நிஃப்டியோட மந்த்லி கேண்டிலில் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா புரியும். இது அடுத்து டபுள் டாப் இந்த ஜோனுக்கு மேலே இது மூவ் ஆரம்பிச்சிச்சுன்னா இது வந்து நல்ல அப் ட்ரெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் இந்த இடத்துல இருந்து ரிவர்ஸ் ஆகுதுன்னா இது வந்து ஒரு டபுள் டாப் ஜோனை ஃபார்ம் பண்ணி இதுக்கு கீழே இறங்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இது ஓவராலாக டவுனில் கேண்டில் மாறினா மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஓவராலாக இதுக்குள்ளார ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு லெவல் ஆஃப் டார்கெட் எந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த ஹை டு ஹை கனெக்ட் பண்ணுறேன். இதே மாதிரி பாட்டம் டு பாட்டம் இந்த லைனை கனெக்ட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இப்போ இருக்கிற ரீஜன் க்ளோஸ் ஆகிருக்கிறது வந்து 43,970. ஸோ இதோட நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் லைன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து 45,000 தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, 45,000 ஈஸியாக போய் ரீச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு இந்த ஆல் டைம் ஹை லெவலில் பிரேக் அப் ஆகி மேலே ஆகிறப்ப. ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து வீக்லியில் போய் அனலைஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட வீக்லி கேண்டில். பேங்க் நிஃப்டியோட வீக்லி கேண்டில் என்னோட அனாலிசிஸை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். இது வந்து ஒரு அப் ட்ரெண்டு. அதேமாதிரி பாருங்கள், இது வந்து கப்பாகவும் இந்த இடம் இப்போ கேண்டிலாகவும் ஃபார்மேஷன் ஆகிட்டுருக்கு. இந்த ஆல் டைம் ஹை லெவலில் தாண்டறப்ப இது ஈஸியாக ஒரு அப் ட்ரெண்ட் நல்லா கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இது நம்ம வந்து ட்ரெண்ட் லைனில் ட்ரை பண்ணி பார்ப்போம். என்ன மாதிரி நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் நெக்ஸ்ட் வீக்கில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறதுக்கு. பாருங்கள், இது வந்து நம்ம ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் சொல்லுவோம். ஓகேவா, ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்கு தான் வந்து மூமெண்டம் தான் இப்போ நடந்துகிட்ருக்கு. ஓகேவா, ஈஸியாக இந்த ஹையை போய் தொடறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. அந்த ஹை லெவல் எங்கே இருக்குன்னா 45,000. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ இந்த இடத்துல இருந்து ஆல் டைம் ஹை லெவலில் தாண்டுது 44,150 200 ரீஜனுக்கு மேலே பிரேக்கப் ஆகி மேலே ஏறிடுச்சுன்னா 45,000 போய் ஈஸியாக ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் நிஃப்டியில். ஓகேங்களா, அதேமாதிரி நமக்கு இந்த கிராஸ் ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகி தான் மேலே மூவ் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து டெய்லி கேண்டிலில் வச்சு வாரத்துக்குள்ளார என்னென்ன மூமெண்டம் நடக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது அது எல்லாத்தையும் இப்போ நம்ம அனலைஸ் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட டெய்லி கேண்டில். பேங்க் நிஃப்டியோட டெய்லி கேண்டிலில் நான் இந்த ட்ரெண்ட் லைன் வரைஞ்சி இந்த இடம் பிரேக் அவுட் ஆகிறப்ப, ஓகேங்களா, இங்கேருந்து பிரேக் அவுட் ஆகிறப்ப நான் சொன்ன ரெசிஸ்டன்ஸ் லைன் எல்லாமே இந்த பாருங்கள், இந்த இடம் ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும், செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த லைனாக இருக்கும், தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த லைனாக இருக்கும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி தான் டார்கெட் வச்சு மேலே ஏறணுன்னு. இப்போ போய் கரெக்டாக பாருங்கள், ஆல் டைம் ஹை லெவலில் நின்றுட்டுருக்கு ரெண்டுமே. ஸோ இங்கேருந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆனது திருப்பி என்னவா ஆக்ட் ஆகும், சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ இறங்குச்சுன்னா ஒரு பாயிண்ட்டுக்கும் சப்போர்ட் அடுத்தடுத்து எங்கே இருக்குன்னா இது வந்து 43,500 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அது கீழேயும் பிரேக் டவுன் ஆகுதுன்னா 43,000 வந்து செகண்ட் சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு கீழேயும் பிரேக் டவுன் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து உங்களுக்கு 42,000 நியர்பையில் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே ஒரு சப்போர்ட் ஜோனு. இதே ரெசிஸ்டன்ஸ் ஜோன் போகணுன்னா ஆல் டைம் ஹை லெவல் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக வந்து பார்த்திங்கன்னா 44,170 200 ரீஜனு. இதுக்கு அடுத்து 100 பாயிண்ட்ஸ் அப்பில் வச்சு நம்ம டெய்லி அனாலிசிஸில் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த என்ன மாதிரி அடுத்தது எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோ நாளைக்கு போடுவேன். அதில் டெய்லி அனாலிசிஸில் எப்படி ஆப்ஷன் ட்ரேடிங் என்டர் பண்ணுறது, எந்த இடத்துல சப்போர்ட் வைக்கணும், எந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் வைக்கணும், எது நம்மளோட ஸ்டாப் லாஸாக இருக்கும் எல்லாமே அதில் நம்ம அனலைஸ் பண்ணுவோம்ல, அதில் வந்து நான் கிளியராக சொல்கிறேன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து மந்த்லியிலும் வீக்லிலையும் டெய்லியிலையும் ஓவரால் ட்ரெண்டு என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத மட்டும் தான் நம்ம இப்போ இதில் அனலைஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இதே வீடியோலேயே நான் வந்து குளோபல் மார்க்கெட் யூஎஸ் மார்க்கெட்டோட கண்டிஷனையும் சொல்லிடுறேன். வீக்லி ட்ரெண்டில் என்ன மாதிரி இப்போ யூஎஸ் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது எல்லாமே நமக்கு தெரிகிறப்ப தான் நம்ம மார்க்கெட்டோட ட்ரெண்டை நம்ம புரிஞ்சிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டவ் ஜோன்ஸோட வீக்லி கேண்டில். டவ் ஜோன்ஸோட வீக்லி கேண்டிலில் நான் ஹை லெவல்ஸ் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, அதே மாதிரி பாட்டம்லேருந்து லைனை கனெக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட்டு வீக்குக்கு என்ன மாதிரி மூமெண்டம் இதுக்குள்ளே நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு வச்சிங்களேன். இப்போது ரெசிஸ்டன்ஸ்னு எடுத்ததுன்னா இந்த ஜோன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அது வந்து 33,890 ஆல்மோஸ்ட் 33,900 வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் எடுக்க சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதே வந்து சப்போர்ட் எடுக்கணும்னா நமக்கு வந்து 32,500 வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த இடம் பிரேக் டவுன் ஆச்சுன்னா நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டாக நமக்கு வந்து 31,500 ரீஜனில் வந்து சப்போர்ட் எடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இதே வந்து ஹையில் மூவ் ஆகணும்னா இந்த லெவல் இருக்குது பாருங்கள், 34,200க்கு மேலே ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் இது வந்து டவ் ஜோன்ஸில் வந்து ஒரு அப் ட்ரெண்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இப்போ வந்து ஒரு நியர்பை ரெசிஸ்டன்ஸ்லேயும் நியர்பை சப்போர்ட் ஜோன்லேயும் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா, நம்ம அப்படியே S&P 500ஓட வீக்லி கேண்டிலையும் பார்த்துடலாம். அதுலேயும் வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான பேட்டர்ன்ஸ் இப்போ போயிட்டுருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், இது வந்து S&P 500ஓட வீக்லி கேண்டிலு. இப்போ நான் வீக்லி கேண்டிலில் இந்த லைனை நான் ட்ரில் பண்ணிடுறேன், உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்தே வரைகிறேன் பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணுறேன், டாப் டு டாப் கனெக்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த டாப்பில் இருந்து இந்த டாப்பை கனெக்ட் பண்ணுறேன், ஓகேங்களா. அப்போ இந்த இடம் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்குங்களா, இதே மாதிரி பாட்டம் டு பாட்டம் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ இது எந்த பேட்டர்ன் சொல்லுவோம்னா, இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னு. ட்ரையாங்கிள் பேட்டர்னில் லோ ஹை லோ வந்து இப்போ இந்த இடம் வந்து கன்சால்டேட் ஆகி பிரேக்கப் ஆகிருக்கு மேலே, ஓகேங்களா. இதே வந்து இந்த ஜோனில் வச்சு வரைஞ்சி பாருங்களேன், இந்த ஹை இந்த ஹை. ஸோ எப்படி எடுக்கிறப்பயுமே வந்து நமக்கு என்ன மாதிரி மூமெண்டம் கொடுக்குதுன்னா, இது வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்து ரீடெஸ்ட் லெவல் கொடுத்து இப்படி திரும்புகிற மாதிரி இருக்குது, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா S&P 500க்கு இப்போ இந்த ஹையை தாண்டுதுன்னு வச்சிங்களேன். இப்போ க்ளோஸ் ஆகிருக்க லெவல் வந்து 4191. ஸோ நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் லைன்னு பார்த்தீங்கன்னா 4311. இதே வந்து சப்போர்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் டவுன் ஆச்சுன்னு வச்சிங்களேன், பாட்டமில் இருக்கிற 4022ங்கிற ரீஜன் வந்து நமக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ், S&P 500ல், ஓகேங்களா. இப்போ நம்ம அப்படியே நாஸ்டாக்கோடதையும் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நாஸ்டாக்கியோட சார்ட்டு. நாஸ்டாக்கியோ சார்ட்டில் வந்து நம்ம முன்னாடியே அனலைஸ் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே பாருங்கள், இந்த இடம் வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோன்லேருந்து தான் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி இது வந்து எப்படி சொல்லணும்னா, ஒரு டபுள் டாப்பில் இப்போ வந்து இந்த நெக்லைனுக்கு கீழே ரிவர்ஸ் ஆகிட்டு இப்போ மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த லெவல் வரைக்கும் போய் ரீச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்கள் வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 13,200 வரைக்கும் மேலே ரெசிஸ்டன்ஸ் லைன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதே வந்து சப்போர்ட் எடுக்கணும்னா இந்த வீக்கோட லோ. ஏன் நான் இந்த வீக்கோட லோ சொல்கிறேன்னா, இங்கே பாருங்களேன், இங்கே ஒரு 1.5 மந்த்தாக என்ன நடந்திருக்கு பாருங்கள், இந்த இடத்துல தான் கன்சல்டேட் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு சப்போர்ட் வந்து 12,250 இந்த ரீஜன் வந்து சப்போர்ட் ஆகும். ரெசிஸ்டன்ஸாக வந்து 13,200 வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா.